வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இன்றைய தினம் கோகுலாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண பரமாத்மாவிற்கு விசேஷமான பூஜைகளை செய்து வழிபடுவது நம்முடைய பாரம்பரியமான வழக்கம். பகவானுடைய அநேக அவதாரங்களிலே ஒன்று ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கங்களும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய பல்வேறு லீலைகளும் இந்த லோக சம்ரட்சணத்திற்காக, உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டன. இறைவனுடைய அருள் மக்களை காப்பாற்றி வருகிறது. இந்த மகாபாரதம் என்பதிலே முக்கிய பாத்திரமாக விளங்குவது ஸ்ரீகிருஷ்ணருடைய பாத்திரம். அவருடைய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரராக ஆக வேண்டும். பல்வேறு பாத்திரங்களிலே அவர் முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறார். அவருடைய கருணை கடலான அவருடைய ஆசிகளுக்கு பாத்திரராக, பொருத்தமானவர்களாக நாம் ஆக வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். அந்த பாத்திரம் என்பது, அனுகிரகத்திற்கு பாத்திரம் என்பது வினயமும் விவேகமும் விசுவாசமும் உடைய மனிதர்கள் மூலமாக அந்த அனுகிரக பாத்திரர்களாக நாம் ஆகிறோம். அதற்காகத்தான் இளமையில் கல், அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பக்திக்கு கட்டுப்பட்டு பக்தர்களுடைய அந்த நல்ல செயல்களுக்கு மனமிறங்கி இறைவன் அருள் பாலிக்கிறார். இந்த தேசமும் உலகமும் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருளை பிரார்த்தனை செய்து நல்ல முயற்சிகளை தொடர வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.